ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பொங்கல்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. நம்ம இந்த சாம்பாருக்கு பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து செய்கிறோம், அதனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 பல் பூண்டு, கூடவே ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதை சேர்த்துருங்க. நம்ம இதில் எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம், அதனால் அந்த தக்காளி மிளகாவோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே முழுமையாக போயிடுச்சு. இப்போ இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பருப்பு, அதையும் சேர்த்துருங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவு தண்ணி, நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1/2 கப் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த புளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் வெல்லம், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.